யோவான் எழுதின நற்செய்தியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. என்னுடைய சமாதானத்தையே நாங்கள் வைத்து போகிறேன். ஆகவே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அல்லேலூயாம். உங்கள் இருதயம், நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளாக இருக்கிறது. யாருடைய உள்ளத்திலெல்லாம் தேவ சமாதானம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கலக்கங்களும் பயங்களும் நீங்கிவிடும். ஆனால் இன்றைக்கு அநேகரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் எதற்கெடுத்தாலும் பயமா இருக்குது, கவலையா இருக்குது, கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிதான் யாருமே ஒரு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யாருமே என்ன செய்கிறது இல்லை, சொல்லுகிறது இல்லை. காரணம், அவர்களுடைய நம்முடைய இருதயங்களிலே பலவிதமான கவலைகளும் பயங்களும் நம்மளை என்ன செய்து கொள்கிறது, ஆட்கொண்டு இருக்கிறது. இந்த பயம் வேதம் சொல்கிறது வேதனை நிறைந்தது. யாருக்கெல்லாம் பயம் இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் வேதனை அதிகமா இருக்குமா. யாருக்கெல்லாம் கவலை இருக்கிறதோ அங்க எப்படி இருக்காது, சந்தோஷமே என்ன செய்யாது, இருக்காது. சிலரை நாங்க கேட்டு பார்ப்போம், அக்கா எப்படி இருக்கீங்க, ஐயா எப்படி இருக்கீங்க, பதில் என்ன வரும், நல்லா இருக்குன்னு வராது. என்ன சொல்லுவாங்க, ஏதோ இருக்கு. நிறைய பேருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னதான் இருக்குது, ஏதோ இருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு அப்படி சொல்லவில்லை. அழகா சொல்லப்பட்டிருக்கு பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தையோ கவலை ஆட்கொண்டு விடுகிறது, பயம் ஆட்கொண்டு விடுகிறது. இந்த கவலையும் பயமும் நமக்குள்ளா இருக்கும் பொழுது நம்மிடத்துல விசுவாசமான வார்த்தைகள் வருகிறது இல்லை. நம்முடைய வார்த்தைகள் அவிசுவாசமாய் வருகிறதுனாலே நம்முடைய செயல்கள் எல்லாம் அதை என்ன செய்கிறது, மங்கி போய் விடுகிறது. அப்போ நம்முடைய வாழ்விலே விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, எப்படி வச்சிருக்கிறாரு, நல்லா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் நல்லா வச்சிருப்பார். நம்ம ஏதோ வச்சிருக்காரு ஏதோ வச்சிருக்கோம், கடைசி வரைக்கும் ஏதோ தான் என்ன செய்யும் இருக்கும். அதனால ஆண்டவர்கிட்ட சொல்ல வேணும். ஆண்டவர் பிள்ளைகள்லாம் சொன்னோம், ஒரு நாளும் ஏதோ இருக்குன்னு சொல்லி நினைச்சு விடாது, சொல்லக்கூடாது. எப்படி இருக்குன்னு சொல்லணும், நல்லா இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லணும், சத்தமா தான் சொல்லுங்களேன். என்ன சொல்லணும், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்க. பல கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், கடன் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், எதுவுமே இருக்கலாம். ஆனா நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் அதையெல்லாம் நீக்கி உங்களை நல்லா வச்சிருப்பார். நம்ம வாயில மரணமும் ஜீவனும் நம்ம வாயின் வார்த்தையின் அதிகாரத்தில் இருக்கு. நம்ம எதை அதிகமா உச்சரிக்கிறோமோ அதுதான் நடக்கும். யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு பயந்துகிட்டே இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு எதாவது ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. பயம், பயத்துல அவர் என்ன செய்யறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்படியே ஆயிடுச்சு அவர் சொல்றாரு. யோபு சொல்றாரு, நான் சொல்றேன், யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம எதை குறித்து பயப்படுகிறோமோ, எதை குறித்து அஞ்சி நிற்கிறோமோ அதுதான் நேரிடும். ஆனால் அதே ஸ்டேட்மெண்ட்டை தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன். அல்லேலூயா. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டு பேர் சொல்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. தாவீது சொல்லுகிறாரு, நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன். எல்லாருக்கும் பயமும் கலக்கும் வரதான் செய்யும், வராதுன்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலைகளிலே நம் ஆண்டவரை பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைத்தருள்வார். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நமக்கு வைத்து போன இந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? இன்றைக்கு உலகமே இந்த நிம்மதியை தேடிதான் அலைந்து கொண்டிருக்கிறது. எதுங்கேயாச்சும் போனா எனக்கு நிம்மதி கிடைச்சிடாதான், நிம்மதியா இருக்க முடியலையே. நிறைய பேர் சொல்ற ஒரு காரியம், ஐயோ வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, நிம்மதியா வீட்டுக்கு வந்தாலும் இல்லை, சர்ச்சுக்கு போனாலும் வெளியே போன, எங்க போனாலும் எனக்கு
நிம்மதியே இல்லையே, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இன்னைக்கு அநேக புண்ணிய ஸ்தலங்களை நோக்கி என்ன செய்து இருக்கிறாங்க ஜனங்கள். போய்க்கணும் எங்கேயாயிலும் போனா எனக்கு என்ன செஞ்சிடாதா, சமாதானம் கிடைச்சிடாதா, யாராயிலும் எனக்கு ஏதாவது சொல்லிட மாட்டாங்களா, யாராயிலும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட மாட்டாங்களா என்று சொல்லி தீர்க்க தரிசியை நாடி ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம். நிறைய பேரை நாங்க பார்க்கிறோம். சாதாரணமா ஒரு கூட்டம் வச்சா வரமாட்டாங்க, தீர்க்க தரிசி வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கீழே ஒரு பிட்டு போட்டிருந்தா கூட்டம் என்ன செய்து வருகிறது. சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், 5 பேர் கூட அவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஆனா ஒரு தீர்க்க தரிசி வருகிறான்னா வீடு பூரா நிரம்பி 50-60 பேர் வந்திருந்தாங்க. பாருங்க, ஏன் அப்படின்னு கேட்டா அவங்ககிட்ட கேட்டா ஏதாயிலும் சொல்லிட மாட்டாரா, ஏதாயிலும் சொல்லிட மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேரு மற்ற மார்க்கத்தார் அப்படி போற மாதிரி நம்மளும் என்ன செய்யறோம், இப்படியாக போகிறேன். தீர்க்க தரிசிட்ட போயிட்டா அங்க போயிட்டா ஏதாயிலும் நம்மளை போய் சொல்லிட மாட்டாங்களா, ஏதாச்சும் வெளிப்பாடு வந்துடாதா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பாருங்க, ஒரு முறை ஒரு பாட்டியம்மா என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்க. ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபிக்கிறது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அதையே அந்த அப்படி ஒரு கோணத்துல போறதுதான் தப்புன்னு சொல்றோம். பாருங்க, நம்ம வீட்டுக்கு ஊழியக்காரர் வர்றாங்க ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு வர்றாங்க ஜெபிக்கிறோம், தப்பு இல்லை. ஊழியக்காரங்கிட்ட ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவர் ஜெபித்தால்தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய தப்பு. நிறைய பேருக்கு ரசிகர் பட்டாளமே இருக்கு. இந்த ஊழியர் வந்தா ஒரு கூட்டம் வரும், இந்த ஊழியர் வந்தா ஒரு கூட்டம் வரும். அப்படி பார்க்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம். ஆண்டவர் கழுதையை கொண்டும் பேசுவார். அல்லேலூயா. யாரை கொண்டும் ஆண்டவர் பேசுவார். ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை போதும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடும். அல்லேலூயா. அப்ப அந்த பாட்டிகிட்ட கேட்டேன், எதுக்கு பாட்டி ஜெபம் பண்ணணும், எதுக்காக ஜெபம்? தம்பி, நீங்க ஆண்டவருடைய ஊழியக்காரங்கள்லாம், நீங்களே ஜெபம் பண்ணுங்க, எதுக்காக? பாட்டி எதுக்குன்னு சொன்னாதானே நாங்க ஜெபம் பண்ண முடியும். சரி, நீங்களே ஜெபம் பண்ணுங்க தம்பி அப்படின்னாங்க. சரி, அந்த பாட்டிக்கு ஜெப குறிப்பு ஒன்றும் இல்லை போல நினைச்சிட்டு நானும் பொதுவா என்ன செஞ்சாச்சு, ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. முடிஞ்ச உடனே அந்த பாட்டி கேட்டுச்சு, ஐயா ஏதாச்சும் தெரிஞ்சுதா ஐயான்னு கேட்டுச்சு. என்ன பாட்டி ஒண்ணுமே சொல்லலையே, என்ன ஒன்றும் தெரியலையே அப்படின்னா, இல்லை ஐயா, என் ரேஷன் கார்டு தொலைஞ்சு ஒரு 10 நாள் ஆச்சு, நீங்க ஜெபம் பண்ணா எங்கேயாச்சும் இருக்குன்னு ஆண்டவர் காட்டிடுவார் பார்த்தீங்களா. அவைய மறதியாக எங்கேயோ வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செஞ்சிருந்தாங்க கேட்குறாங்க. அப்போ கோபமாவும் இருந்துச்சு, நினைச்சா பரிதாபமாவும் என்ன செய்யுது இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. நல்லா பாருங்க, நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க ஜெபிக்கிற ஜெபம். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்விலே நம்ம எதையாயிலும் எங்கேயாயிலும் போய் சமாதானத்தை வாங்கிடலாமா, நிம்மதியை வாங்கிடலாமா அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு அருமையான ஒரு பழைய பாடல் உண்டு. உலகில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை மரித்தோருண்டு. மாயைதான் உலகம், மாயைதான், ஆகா ஆகா ஏமாற்றும் உலகம் மாயைதான். இன்னைக்கு உலகத்துல அமைதி தேடி நிம்மதியை தேடி அநேக தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொண்டே இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் தற்கொலையின் செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பேப்பரை எடுத்துக்கிட்டாலும் சரி, டிவியை திறந்து பார்த்தாலும் நியூஸ்ன்னு வந்தாலே அதுல 4 தற்கொலை வந்து விடுகிறது. பேப்பரை எடுத்து பார்த்தாலும் முக்குக்கு முக்கு 4, எல்லா இடங்களிலும் தற்கொலை தற்கொலை தற்கொலை. வாலிபர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என்று சொல்லி பாகுபாடின்றி இன்னைக்கு வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார்கள். பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார்கள். டாக்டர், இன்ஜினியர் வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார்கள். பெரிய 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 அதிகாரத்தில் இருக்கிறவர்கள்லாம் தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார்கள். காரணம் என்ன? நிம்மதி இல்லை. ஒரு மனிதனுக்குள்ளே நிம்மதி இல்லைன்னு சொன்னா அவனால வாழ முடியாது. அந்த அளவுக்கு அவனை கிறுக்காக்கி விடும். அது அந்த அளவுக்கு அவங்கள அப்படியே மனநிலை பாதிக்க அளவுக்கு என்ன செஞ்சிடும், ஆக்கிவிடும். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த டென்ஷன்ல, உரியில, நிம்மதி இல்லாம மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை போல தனியா பேசிட்டு போற எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். சமையல் அறையில யாரும் இருக்க மாட்டாங்க, தனியா இருந்து புலம்புகிறேன் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் படுக்கையில கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறத என்ன செய்ய முடியுது, பார்க்க. நிறைய பேருக்கு தூக்கம் வருகிறதே இல்லை. நிம்மதி இல்லாதபடினாலே எப்படி படுத்தாலும் என்ன செய்கிறதில்ல, தூக்கம் வருகிறல. எவ்வளவு மாத்திரை போட்டாலும் தூக்கம் வருகிறது இல்லை.
காரணம் என்ன? இந்த நிம்மதி இல்லாததுதான். இந்த நிம்மதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லா காரியங்களும் கரெக்டா என்ன செய்யும்? நடக்கும். எல்லா விஷயங்களும் நேர்த்தியாக என்ன செய்யும்? நடக்கும். இந்த நிம்மதியை, இந்த சமாதானத்தை, நிம்மதி இல்லாத இந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? வேதத்திலிருந்து 3 காரியங்களை நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை தேவன் நமக்கு வைத்து போயிருக்கிறார். இந்த சமாதானத்தை எப்படி சம்பாதித்தாராம்? கொலைசேர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன செய்தாராம்? சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை, ஜீவனை கொடுத்து இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டாராம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த பொறுப்பை தேவன் சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்டெடுத்து அந்த பொறுப்பை நமக்கு வைத்து போய் இருக்கிறார். போகும்போது சொல்லுகிறார், சீசர்களை பார்த்து, அவரோடு கூட இருந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் தருகிற சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் வேதமே அதற்கு வழிகாட்டுகிறது. 3 காரியம் எப்படி நம்ம தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை பார்க்க போறோம். 1, நீங்கள் என்னென்ன விஷயத்திலே மன நிம்மதியை இழக்கிறீர்களோ, கவலைப்படுகிறீர்களோ, எது நிமித்தம் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களோ, எது உங்களை வேதனைப்படுத்துகிறதோ, எந்த காரியம் உங்களை காயப்படுத்தி உங்களை கலங்கடிக்கிறதோ, அந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க? கொண்டு வந்து இறக்கி வைங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலையெல்லாம் கர்த்தர் மேல வச்சிருங்க. நம்முடைய கவலைகள் எல்லாம் சுமந்து கொள்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. உலகத்தாருக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உலகத்தார் ஆண்டவர் அறியாதவர்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அவங்களே தீர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. நம்முடைய கஷ்டத்தையும் வேதனையும் தீர்த்து கொள்வதற்காக நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே ஜெபத்தின் மூலம் நம்ம இறக்கி வைக்கும் பொழுது அவர் என்னென்ன காரியம் உண்டோ, சின்னதோ பெருசோ, அவருக்கு எல்லாமே லேசான காரியம், எல்லா பிரச்சனைகளையும் அவர் என்ன செஞ்சிருவாரு? தீர்த்து வைத்து விடுவார். அதை விட்டு விட்டு நம் மனிதரிடத்திலே சொல்லுவதோ, அங்கே போய் பார்ப்பதோ, எங்கே போய் பார்ப்பதும், சில நேரத்தில் நம்ம கஷ்டம், நம்ம பிரச்சனை நம்ம கணவன்மாருக்கு தெரியாது. நம்ம சொன்னா அது அவங்க பெருசா எடுத்துக்கிட மாட்டாங்க. மனைவிமார்களுக்கு தெரியாது. நம்மளுடைய கஷ்டம் அவங்க கஷ்டம் நமக்கு தெரியாது, நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் என்னங்க இருக்கு? சாதாரணமான விஷயம் நினைப்பாங்க. ஆனா அவங்கவுங்களுக்குள்ள கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். பார்த்துக்கோங்க. நிறைய நேரம் பிள்ளைகள் அதை புரிந்து கொள்கிறது இல்லை. நிறைய நேரம் பிள்ளைகளை பெற்றோர்கள் என்ன செய்கிறது இல்லை? புரிந்து கொள்கிறது இல்லை. அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை புரிந்து வச்சிருக்கார். அவர் உங்களுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும், உங்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும், உங்களுடைய பாடு அவருக்கு தெரியும், உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும். நீங்க இன்ன காரியத்தை நிமித்தம் நீங்கள் தவிக்கிறீர்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை. இதுக்கு போய் சின்ன விஷயத்துக்கு போய் கேட்கவா அப்படின்னு நினைப்போம். சின்ன விஷயமோ பெரிய விஷயம், முதல்ல யாருக்கிட்ட தான் கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சிருங்க. உங்க பாரத்தை ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சிருங்க. பாருங்க, ஒரு பாட்டியம்மா வயக்காட்டுல புல்லெல்லாம் அறுத்து அப்படியே அந்த புல்கட்டை தலையில தூக்கி வச்சு கஷ்டத்தோட வேதனையோட வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வழியா போன ஒரு தம்பி, மாட்டு வண்டி ஓட்டிட்டு போன தம்பி இந்த பாட்டியை பார்த்து சொன்னான, பாட்டி நானும் ஊருக்கு தான் போறேன், மேலே ஏறி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி மேலே ஏற்றி உட்காந்து வண்டி வேகமா ஜெல் ஜெல்னு போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த முனங்களை சேர்த்தான், ஏம்மா ஐயா
ஐயா ஏமான்னு சொல்லி முழங்கல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா பாட்டி மேலே ஏறி கீழே விழுந்துடணும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு முணங்குதாலேன்னு சொல்லி என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா பாட்டியம்மா வண்டியில ஏறி உட்கார்ந்த அப்புறம் புல்கட்டை தலையிலே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்துல இறக்கி வைக்க வேண்டிய நாம தலையிலே வச்சுட்டு திரும்ப அப்படியே கொண்டு போயிடுறோம். இறக்கி வச்சுட்டு என்ன செய்யணும்? போகணும். இது தேவனுடைய சன்னிதானத்திலே நம்முடைய கவலைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போகணும். சிலர் இறக்கி வைப்பாங்க, திரும்ப போகும் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏதும் சொல்லுகிறது, அன்னாள் அந்த காரியத்தை இறக்கி வச்சதுக்கு அப்புறம் அவள் துக்க முகமாய் இருந்ததில்லை. நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த காரியத்தில் என்ன செய்ய முடியாது? துக்கமா இருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் ரெட்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது உங்க தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் பிரச்சனைகள் மாறும். எப்படி மாறும், எது வழியா மாறும் தெரியாது, ஆனால் மாறும். பாட்டுல சொன்னாங்களா, காற்றையும் பார்க்க மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம், வாய்க்கால்கள் நிரம்பும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் கஷ்டங்கள் மாறும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. உங்க கண்ணீர் எல்லாம் துருத்தியில வச்சிருக்கிறார், அதுக்கு தக்கதாக ஆண்டவர் சொல்றாரு, என் துக்கத்தின் நாட்களுக்கு தக்கதாக என்னை மகிழ்ச்சி நாட்களாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். நம்முடைய துக்கத்தெல்லாம் ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார் சிலுவையிலே. நாம் வைத்துக்கொண்டு இறக்கி வைக்க அவர் அதையெல்லாம் கவலையெல்லாம் மாற்றி நமக்கு தேவ சமாதானத்தினால நிரப்புவார். ஒருவேளை சமாதானம் இல்லாமல் எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் வேதனையோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை இந்த இடத்துல இறக்கி வைத்துட்டு போங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், சங்கீதம் 119 165 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. முதல்ல பார்த்தோம், நீங்க உங்க கவலை பிரச்சனை எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தின் மூலம் வேண்டுதல் மூலம் சோத்திரத்தின் மூலம் இறக்கி வச்சிருங்க. அப்போ உங்க கவலையெல்லாம் நீங்கி நீங்கள் சந்தோஷமா சமாதானமாய் வாழ்வீர்கள். இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இந்த வேதம் நமக்கு ஆறுதலை தருகிறது, இந்த வேதம் நமக்கு நம்பிக்கையை தருகிறது, இந்த வேதம் நம்மளை பலப்படுத்துகிறது, இந்த வேதம் நம் வாழக்கூடிய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறது. சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இந்த வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்வேன், இந்த வேத புஸ்தகம் ஒரு தீர்க்கதரிசி. நாம் தீர்க்கதரிசியை நாடி எங்கேயோ போக வேண்டியதில்லை. ஏனென்றால் வேதமே தீர்க்கதரிசி. வேதத்திலே சொல்லப்படாத தீர்க்க தரிசனம் இனி ஒன்றும் இல்லை, எல்லாமே எழுதியிருக்கிறது. ஒரே வசனம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றவனமாய் உங்களோடு கூட பேசும். நீங்க கவலைகளோடு இருந்தீங்கன்னா அந்த வசனம் உங்க கவலை ஆற்றுகிறதா இருக்கும். நீங்கள் பாவத்தில் இருந்தீங்கன்னா அந்த வசனம் உங்களை பாவத்தை குறித்து சுட்டி காட்டுகிறதா இருக்கும். நீங்கள் குழப்பத்தில் இருந்தால் அது உங்களை தெளிவுபடுத்துகிறதா இருக்கும். அதுதான் வேத வசனம், அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அது ஒரு தீர்க்கதரிசி. அது கடந்த காலத்தை குறித்து சொல்லும், நடந்து கொண்டிருக்கிற காலத்தை குறித்தும் சொல்லி இருக்கிறது, இனி நடக்க போகிற காலத்தை குறித்தும் அது சொல்லும். உங்க வாழ்க்கையின் எதிர்காலம் எப்படி இருக்குது, உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படியா இருக்கிறதோன்னு சொல்லி யோசிக்கிறீர்களோ, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை எல்லாம் ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதத்தை வாசித்தாலே போதும், இந்த வேதத்தை வாசித்து கொண்டே இருந்தாலே போதும், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சிறப்பாய் வாழ்வார்கள். இல்லையா? இன்னைக்கு வேதத்தை நம்ம மறந்துட்டோம். ஆமா சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வேதத்தை எழுதி கொடுத்தேன், இதை நீங்க அந்நிய காரியமாய் பார்த்தீர்கள், நீங்கள் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்துவிடுவேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை குறித்து கவலை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்து வேதனை, கஷ்டம். ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்குது அப்படி இருக்குது, என் பிள்ளை சரியா வந்துருமா, என் பிள்ளை நல்லா வாழ்ந்துருமா, ஏன் இந்த கவலை, ஏன் இந்த பயம் அப்படின்னா நாம வேதத்தை மறந்துட்டோம். நம்ம வேதத்தை மறந்தா ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை மறப்பார். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத சம்பவங்களை சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமா எத்தனையோ பாடங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துறோம். யோசித்து பாருங்க, மேத்ஸ்க்கு ஒரு டியூஷன், சயின்ஸ்க்கு ஒரு டியூஷன், இன்னும் என்னெல்லாம் டியூஷன் உண்டோ அத்தனை டியூஷனுக்கு அனுப்புகிறோம். ஏன்? என் பிள்ளை எப்படியாச்சும் படிச்சிடும். 50 வருஷம் இந்த உலகத்துல 28 வருஷம் சர்வீஸ் பண்றதுக்காக அவனுக்கு எவ்வளோ பெரிய பாட புஸ்தகத்தெல்லாம் தூக்கி சுமக்க அவனை வாசிக்க வைக்கிறோம். கோடி கோடி லட்சமா வாழ போகிற வாழ்க்கைக்காக நம்ம வேத புத்தகத்தை சொல்லி கொடுக்கறதுல நம்ம தயங்க கூடாது. நாம் வேதத்தை நாம வாசிக்கணும், அப்பதான் நம்ம பிள்ளைகள் வாசிக்கணும். நான் வேதத்தை வச்சு நம்ம சொல்லணும், அப்பதான் நம்ம பிள்ளைகள் சொல்லும். நிறைய பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட கேட்டா எங்க அம்மா பைபிளே படிக்க என்ன சொன்னதே கிடையாதுன்னு சொல்லும். நியாயத்தீர்ப்பிலே நம்முடைய பிள்ளைகளே நமக்கு காட்டி கொடுக்கும், எங்க அம்மா எனக்கு பைபிளை படிக்க சொல்லியே கொடுக்கல அப்படி சொல்லும். ஆமா சொல்லுங்க, எங்க அம்மா எனக்கு பைபிள் கதை சொல்லியே கொடுக்கல. பக்கத்து வீட்டு கதை சொல்லிச்சு, அந்த கதை சொல்லிச்சு, அவங்க அம்மா கதை சொல்லிச்சு, அப்பா கதை சொல்லிச்சு, தாத்தா கதை சொல்லிச்சு, பாட்டி கதை சொல்லிச்சு, ஆனா பைபிள் கதை மட்டும் எனக்கு
சொல்லியே கொடுக்கலன்னு சொல்லி இந்த பயிலூர் பூரா நினைச்சுவானுங்க. அங்கே போய் நியாய தீர்ப்புல உங்களை நினைச்சுவானுங்க, கேள்வி வைப்பானுங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம தான் சர்ச்சில் எவ்வளவு நேரம் நம்ம இருக்க போறோம்? கொஞ்ச நேரம் தான். அது எவ்வளவு நேரம் ஆண்டவர் வார்த்தை கேட்க போறோம்? சகோதரி யாரையும் சொல்ல, ஒரு 20 நிமிஷம் தான் தம்பி சகோதரன், ஒரு 20 நிமிஷம்னே அப்படின்னு தான் சொல்லி அனுப்பியிருந்தாரு. 20 நிமிஷம் தாண்டிட்டு அவரு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா மக்கள் என்ன நினைப்பாங்க, 2வது பாயிண்ட் தானே வந்திருக்கு, 3வது பாயிண்ட்டுக்கு எப்போ போவாரு எப்போ முடிப்பாருன்னு சொல்லி அவரு என்ன செஞ்சுட்டு இருக்காரு. ஐயோ அப்படியே மார்க் திருத்தணுமா, அப்படியே அனுப்பி விட்டுருக்கலாம் போல இருக்குதே அப்படின்னு கொண்டு நினைக்கலாம். பாருங்க, நம்ம வாழ்க்கை வேதத்துக்கு அதிக தூரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆண்டவர் சொல்ல, நீ உட்கார்ந்துருக்கும் போது, படுத்திருக்கும் போது, எந்திரிச்சிருக்கும் போது, நடக்கும் போதும் கருத்தாய் வேதாகமத்தை குறித்து கற்பனைகளை குறித்தும் பிள்ளைகளுக்கு போதி. யாரை பற்றி? மற்றவங்களையா சொல்லியிருக்காரு, நம்மளதான் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் சொன்னேன், உங்க பிள்ளை தான் உங்கள்கிட்ட கணக்கு கேட்கும், ஆண்டுகிட்ட போய் உங்களுக்கு குறை சொல்லும். ஆகவே இன்னையிலே ஒரு தீர்மானம் எடுத்துருங்க, இன்னிலேருந்து நீ குறை சொல்லாதபடிக்கு என் வேலையை நான் கரெக்டா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவிடுங்க. வேதம் நமக்கு வெளிச்சம். இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுடைய வாழ்வு சுகித்திருக்கும். வேதத்தை வாசிக்க 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 உங்க கவலை, கஷ்டம், பிரச்சனை எல்லாம் மாறி ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறதை பார்க்க முடியும். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேத வசனத்தை அதிகமா என்ன செய்யுங்க, வாசிங்க. மற்ற கதைகள் எல்லாம் விட்டுட்டு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாசித்து பாருங்க. இந்த வேதம் உங்களை சமாதானப்படுத்தும். அல்லேலூயா. 3வது காரியமாக ஒன்றை சொல்லி நிறைவேற்ற முடிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ஏசாயா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். வேதம் சொல்லுகிறது. 3வது ஒரு வழி சொல்லுகிறது. முதல்ல பார்த்தோம், நீங்கள் உங்கள் கவலைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் வேதனைப்படுத்துவோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சிருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஜெபத்தின் மூலம், வேண்டுதலின் மூலம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்பொழுது உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உண்டாயிரும். 2வது பார்த்தோம், நீங்க அதிகமா வேதத்தை வாசிக்க 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 கவலையான நேரம், கஷ்டமான நேரத்துல வேதத்தை வாசிக்கும் போது இந்த வேதம் உங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி உங்க எதிர்கால வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை சீராக சிறப்பாக என்ன செய்யும், நடத்தும். அப்பொழுதே நீங்கள் என்ன செய்வீர்கள், சமாதானத்தை பெறும். 3வதாக அருமையா சொல்லப்பட்டது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறவன் அவனை பூரண சமாதானத்தில் காத்துக்கொள்வேன். ஆண்டவரை நம்ப வேண்டும். இஸ்ரவேலே, எக்காலத்திலும் கர்த்தரை சோத்தரிங்கள் தான் தெரியும், நம்புங்கள். சகல ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்க. உயர்வு வந்தாலும் நம்புங்க, நஷ்டம் வந்தாலும் நம்புங்க, இழப்பு வந்தாலும் நம்புங்க, தோல்வி வந்தாலும் நம்புங்க. ஒரு நாளிலே உங்கள் தோல்விகளையும் கஷ்டங்களையும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க அவரை பிடிச்சுக்கோங்க. நம்ம பணத்து மேல வச்சிருக்க நம்பிக்கை கூட ஆண்டவர் மேல வைக்கல, மனுஷன் மேல வச்சிருக்க நம்பிக்கை கூட ஆண்டவர் மேல வைக்கல. வேதம் சொல்லுகிற, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேல் பற்றுவதா இருப்பது உன் சகோதரன் நம்பாதே அப்படின்னு சொல்லி ஏசாயா சொல்றாரு. மனுஷனை நம்பாதீங்க, இவர் எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருவாரு, இவங்க எங்க குடும்பத்துக்கு ஏதாவது செய்வாங்க, இவங்க கொஞ்சம் வசதியானவங்க, இவங்க கொஞ்சம் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க, இவங்கள பிடிச்சா அவங்கள பிடிச்சா எனக்கு ஏதாச்சும் நடந்துருன்னு சொல்லி மனுஷனை நம்பாதீங்க. நரம்பில்லாத நாக்கு நம்ம நல்லா இருக்கும் பொழுது நம்ம கூட நல்லா பேசும், கொஞ்சம் அவங்களுக்கு அகைன்ஸ்டா அது ஒரு கருத்தை மாற்றி சொல்லிட்டோம்னா அதே நாக்கு வேற மாதிரி பேசும். நரம்பில்லாத நாக்கு நாளும் என்ன செய்யும், பேசும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி அல்ல. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், நான் அதை நம்புங்க. ஆண்டவரை நம்புங்க. எல்லா காரியத்திலும் ஆண்டவரை நம்புங்க. பிள்ளைகளை குறித்து, வேலைகளை குறித்து, சம்பளத்தை குறித்து, பணத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, நோய், எல்லா காரியத்தை குறித்தும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர மேல நம்பிக்கையா இருக்கிற ஒரு மனுஷனும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளும் உங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, வெட்கப்படுத்தவே விட மாட்டார். அல்லேலூயா. நஷ்டத்துக்கு மாறாக லாபத்தை உங்களுக்கு தந்து உங்களை என்ன செய்வாரு, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கோங்க. பாருங்க, கடந்த வருஷத்துல எங்களுடைய வீட்டுல அந்த வெள்ளம் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
பயங்கரமான கொடூரமான வெள்ளம். நாங்க திருச்சி ஊழியத்துக்கு போயிட்டோம், வீட்டுல இல்லை. திரும்பி வந்து பார்க்கும் பொழுது ஒரு அணிகுண்டு போட்டது போல எங்க வீடு தாறுமாறாய் கிடக்கிறது. ஊழியத்திற்கென்று நாங்கள் சிறுவர் ஊழியம் செய்கிறோம் அதிகமாக. ஊழியத்திற்கென்று வைத்திருந்த எல்லா பொருட்களும் நாஸ்தியாகி போயிட்டு. 40,000 ரூபா லேப்டாப் போயிட்டு, 40,000 ரூபா ப்ரொஜெக்டர் போயிட்டுது, 4-5 பாக்ஸ் போயிட்டு, எல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட 2 லட்சத்தும் 2.5 லட்சத்துக்கு கிட்ட நஷ்டம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நம்முடைய ஊழியத்தை தானே செய்தோம், இப்படி ஒரு சூழ்நிலையா? ஆண்டவரை நம்பணும். ஆண்டவர் எங்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுப்பார் என்று என்ன செஞ்சோம்? நம்பினோம். ஆண்டவர் வருஷத்துல 5 மாதத்துக்குள்ளாக அத்தனை பொருட்களையும் திருப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதெல்லாம் நாங்க 13 வருஷம் சேகரித்து வச்ச, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சதுதான். எங்களுக்கு வருகிற சொற்ப காரிய வருமானத்துல நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு 13 வருஷம் சேர்த்து வச்சு வாங்கினது. எங்களுக்குன்னு நாங்க எதையுமே நிறைய வாங்கிக்கிறது கிடையாது. ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா கூட இன்னும் வரைக்கும் கட்ட முடியல. நான் ஊழியத்தின் காரியத்துக்கு கரெக்டா நினைச்சணும் இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்க சிறப்பா செய்யணும்னு நினைப்போம். எங்க கை காசுல இருந்து எவ்வளவோ நாங்க போட்டு செய்வோம். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவர், நான் உங்களை நம்புறேன். நஷ்டம், பெரிய நஷ்டம், நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு தருவீங்க, சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க, நிச்சயமாய் தருவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தேன். 5 மாதத்துக்குள்ளாக ஆண்டவர் 2.5 லட்சம் ரூபாய் எல்லா பொருட்களையும் வாங்குவதற்கு, எக்ஸ்ட்ரா பொருட்களையும் வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை எங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கை பிடித்த நஷ்டம் இருந்தாலும் ஊழியத்திற்கான அனைத்து காரியத்தையும் என்ன செய்தார்? வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். நம்மளை ஆண்டவர் ஒருபொழுது என்ன செய்ய மாட்டாரு? வெட்கப்படுத்தவே விட மாட்டார். உறுதியா பிடிச்சவங்க. சிலர் லாபம் தான் ஆண்டவர் தேடுவாங்க, நஷ்டம் தான் விட்டுருவாங்க. அப்படி இல்லை, நஷ்டத்துல தான் அதிகமாய் ஆண்டவரை தேடும். சிலர் பாருங்க, நல்ல சந்தோஷமா நல்லா கிடைச்ச பிறகு ஜெபக்கூட்டம் வைப்பாங்க. ஆனா கஷ்டத்துக்கு நடுவில் ஒரு ஜெபக்கூட்டத்தை வச்சு பாருங்க, ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை நினைச்சுவாரு. நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைக்கும், ஏதாச்சும் நடந்துட்டாதான் ஜெபக்கூட்டம் வைக்கணும். நடக்கிறதுக்காக தாங்க முதல்ல ஜெபக்கூட்டமே வைக்கணும். என்ன, ஆண்டவரை நம்பி நம்ம குடும்பங்கள்ல ஜெபத்தை வச்சு பாருங்க, நிச்சயமா அதற்குரிய பலனையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்துக் கொள்வீங்க. 3 காரியம். ஒன்றுக்கும் கவலைப்படாம ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க சமாதானம் நிறைவாய் இருக்கும். வேதத்தை அதிகமாய் வாசித்து யோசித்து தியானித்து நடங்க, உங்க சமாதானம் பெரிதா இருக்கும். 3வது, எந்த சூழ்நிலையிலும் அவரை உறுதியா பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் ஒரு நாளும் நினைச்ச மாட்டாரு, கைவிடவே மாட்டார். நீங்க வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இந்த 3 வழிகளை நீங்கள் கையாளுங்கள், கடைபிடிங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசினீர். ஆண்டவரே, உங்களுடைய சமாதானத்தையே எங்களுக்கு வைத்து போயிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த சமாதானமான வாழ்வை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி ஆண்டவரே எங்களை 3 காரியத்தை வேதத்திலிருந்து சொல்லி கொடுத்தீங்க. ஆண்டவரே, இந்த வேதம் எங்களை வாழ வைக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேதத்தை நம்பி நாங்கள் வாசித்து தியானித்து ஆண்டவரே உங்களுடைய விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த இடத்துல கவலையோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, சஞ்சலத்தோடு ஆண்டவரே சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இருப்பார்களானால் இந்த வேளையில அதெல்லாம் நீக்கி ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ.